ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம் ஐயா. உங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது தையா சித்திரை? என்னை பொறுத்தளவுக்கு தை தான் தமிழ் புத்தாண்டா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏங்கய்யா? ஏன்னா தையில தான் வந்து நம்ம நிறைய செலிப்ரேஷன் இருக்கு, ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கு. இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது நம்ம அந்த காலத்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்போ வந்து தை மாசங்கிறது ஒரு தமிழர்களுக்கான ஒரு புதிய நாளாக, புதிய ஒரு ஆண்டாக நம்ம அதை நினைக்கிறோம். நம்ம ஏன்னா பழைய ஆண்டு போய் ஒரு புதிய ஆண்டு நமக்கு பிறக்கும் பொழுது நமக்கு பல புது விஷயங்கள் நடக்கும். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதே மாதிரி அந்த தை மாசத்துல தான் அவங்களுக்கு வந்து பொங்கல் வருது, ஹார்வெஸ்டிங் நிறைய பண்றோம் நம்ம. அப்போ அந்த அந்த மாதத்துல நமக்கு வந்து கொஞ்சம் செல்வ செழிப்புடன் மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப ஒரு ஹாப்பியாகவும் இருக்கக்கூடிய ஒரு மாசமா இருக்குது. ஸோ அதனால வந்து தை மாசம் தான் நமக்கு நிச்சயமா வந்து தமிழ் புத்தாண்டு தினமா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பழைய சங்க இலக்கியங்கள்லாம் கூட தமிழ் புத்தாண்டு வந்து தை மாசமா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வந்து தை மாசம் தான் என்னை பொறுத்தளவுக்கு தமிழ் புத்தாண்டு தினம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது வந்து சித்திரை வந்து அதுக்கு என்ன ஸ்பெஷல் டே இருக்குன்னு எனக்கு தெரியல. எனக்கு சித்திரை மாதம் 1ஆம் தேதி நம்ம ஏன் தை புத்தாண்டு தமிழ் புத்தாண்டா கொண்டாடுறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சரியான ஒரு விளக்கமோ இதுவோ தெரியல எனக்கு. ஏன்னா தை கொண்டாடுறதுக்கான நிறைய ரீசன்ஸ் இருக்குது. நிறைய ஏன் கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்கான நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அதனால தை மாதம் தான் என்னை பொறுத்தளவுக்கு தமிழ் புத்தாண்டு தினமாக கொண்டாடுறோம். வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். நன்றிங்க. நன்றி.